காமித்தார்கள். எந்த சமூக மக்களுக்கும் கொடுக்காத 5 தனி சிறப்புகளை இந்த ரமலானுடைய மாதத்தில் என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு எந்த உம்மத்துக்கும் இது கொடுக்கப்படல. முதன்மையான விஷயம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "குலூபு ஃபமிஸ் ஸாயிபி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க்." நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான அந்த துர்நாற்றம் அல்லாஹ்விடத்திலே உலகத்திலே மிக விலை உயர்ந்த அத்தராக இருக்கக்கூடிய மிஸ்கை விட, அம்பரை விட அல்லாஹ்விடத்திலே நறுமணமானதாக இருக்கிறது. பொதுவாக நோன்பாளிகள் காலையில சகர் உண்டதற்கு பிறகு தண்ணீர் குடிக்காமல், அதிக எச்சில்கள் முழுங்காமல், சளிகளை முழுங்காமல் இருக்கும் போது குடல்கள் காய்ந்த குடலினுடைய வாடை என்பது வாய் வழியாக வெளியே தென்படும். இது இயல்பு. நோம்புல மட்டும் இல்ல, பசியோடு இருந்து பாருங்க, நம்மளுடைய வாயில இருக்கிற துர்நாற்றம் நமக்கே தெரியும். இந்த வாடை இருக்கிறது அல்லவா, இந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விடவும், மிஸ்கை விடவும், அம்பரை விடவும் வாசம் நிறைந்ததாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சமூகத்துக்கும் நோம்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த நோம்பாளிகளுக்கு எல்லாம் அல்லாஹ் இப்படி ஒரு சிறப்பை சொல்லல. இதுக்கு இமாம்கள் 3 விதமாக விளக்கம் எழுதுவாங்க. அதுல முதல் விளக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அந்த வாடையை அப்படியே அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் இல்ல. யாரெல்லாம் நோன்பு வச்சு பசியோட பட்டினியோடு இருந்தாங்களோ, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லும் போது அவர்கள் வாயை திறந்து பேசினால் கஸ்தூரியை போன்ற வாசனை வரும். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது சொல்லி காமிக்கின்றார்கள், நாளை கியாமத் நாளிலே எல்லா மனிதர்களையும் எழுப்பப்படும் போது நோன்பாளிகளை அல்லாஹ் எழுப்புவான். அந்த நோன்பாளிகளுடைய வாயில் மட்டுமல்ல, அவர்கள் உடல் முழுக்க அந்த நறுமணம் என்பது வீசிக்கொண்டே இருக்கும். மூன்றாவது, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே அந்த வாடையை அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான் என்று இமாம்கள் விளக்கம் எழுதுறாங்க. நீங்க தவறா விளங்கிட கூடாது. என்ன விளங்கிட கூடாது? சஹரு சாப்பிட்டு சுபஹ் தொழுதுட்டு ரொம்ப அசதி, ஏதோ பத்தாக்கு வெயில் வேற வச்சு வாங்கிருமோன்னு ஒரு பயம் வேற இருக்கு. அதனுடைய இயற்கை சீற்றத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா நேத்து இன்னைக்கெல்லாம் நல்ல கிளைமேட், நீங்க நல்ல மழை வேற. ஒரு ஆளு அலிம்ஷா நோன்பு, ஏன்